சார், என் பையன் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான். அவனை போட்டு இப்படி அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்கீங்களே. ஒரு பெத்தவளா நான் என் பிள்ளைய இந்த கோலத்துல பாக்கணுமா? தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க சார். உண்மையை ஒத்துக்கிட்டு எலில எங்க வச்சிருக்கான்னு சொல்லுங்க. நான் இப்பயே விட்டுறேன். சார், என் புள்ள அப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க மாட்டான் சார். நீங்க ஏன் சார் நம்பவே மாட்டேங்கிறீங்க? என் கையில என்ன கோயில உன்னை அசிங்கப்படுத்தினங்கிறதுக்காக என் பிள்ளைய பழி வாங்குறியா? உன் புருஷன் எவ கூடயாவது ஓடி போயிருப்பான். அதை கண்டுபிடிக்க துப்பு இல்லாம என் புள்ள மேல பழிய போட்டு அவனை அநியாயமா கொல்ல பாக்குறியா? வேலு, இவங்க எல்லாம் நல்ல குடும்பமே கிடையாதுடா. இவங்க யாரும் நல்லவங்களும் கிடையாது. அவ அப்ப ஓப்பன கொண்ட மாதிரி அவன் பொண்ணு இப்ப ஒன்ன கொல்ல பாக்குறாடா. ஏய், மரியாதையா இந்த ஊரை விட்டு போயிடுங்கடா, திருட்டு நாய்ங்களா. ஏய் மீனாட்சி, நீ ரொம்ப வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்க. அவன் தான் கடத்தி இருப்பான்னு அவங்க சித்தப்பா பேசுனதை கயல் கேட்டா. அதனாலதான் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து விசாரிக்க சொன்னா. உன் பிள்ளை அங்க நிக்கிறத பார்க்க உனக்கு பரிதவிக்குதுல்ல, அதே மாதிரிதான் குத்துப்பட்டு ஆஸ்பத்திரியில இருந்து அவ புருஷனை காணும் அவளுக்கு பரிதவிக்கும்ல. யோ நிறுத்தியா? அவன் எதுக்கு இவ புருஷனை கடத்தணும்? யாரோ எவரோ கடத்தினதுக்கு என் புள்ளைய கொண்டு வந்து பலியாடாக்க பாக்குறீங்களா? வயிறு எரிஞ்சு சொல்றேன், நீங்களும் நல்லாவே இருக்க மாட்டீங்க. நாசமா போயிருவீங்க. இன்ஸ்பெக்டர் சார், இவங்க சொல்றதெல்லாம் நம்பி என் புள்ளைய கொடுமைப்படுத்தாதீங்க. அவனை வெளியே விட்டுருங்க. எனக்கு இருக்கிறது என் புள்ள மட்டும்தான். இவனுக்காக தான் நான் என் உசுரை கையில பிடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன்.